In this slide, I have given the definition for finite verb. That is, definition. Finite verbs indicates the tense and number according to the subjects. சரியா, அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இண்டிகேட்ஸ் த டென்ஸ். அந்த டென்ஸ்னால் எப்படின்னா அந்த ஆக்ஷன் என்ன டைமில் நடந்திருக்குன்ற அந்த டென்ஸை வந்து ஃபைனைட் வேர்ப் சொல்லிடும். அண்ட் நம்பர், சரியா, சிங்குலராக ப்ளூரலான்னு சொல்லிடும் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட். சரியா, அது இன்னொரு டெஃபினேஷன் இருக்குது ஃபைனைட் வேர்புக்கு. தட் இஸ், வேர்போட ஆப்ஜெக்ட் வந்து கனெக்ட் ஆகியிருந்தால் தட் இஸ் நோன் அஸ் அ ஃபைனைட் வேர்ப். வேர்போட ஆப்ஜெக்ட் வந்து கனெக்ட் ஆகி இல்லை அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் நான் ஃபைனைட் வேர்ப். In this slide, I have given the definition for finite verb. That is, definition. Finite verbs indicates the tense and number according to the subjects. சரியா, அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இண்டிகேட்ஸ் த டென்ஸ். அந்த டென்ஸ்னால் எப்படின்னா அந்த ஆக்ஷன் என்ன டைமில் நடந்திருக்குன்ற அந்த டென்ஸை வந்து ஃபைனைட் வேர்ப் சொல்லிடும். அண்ட் நம்பர், சரியா, சிங்குலராக ப்ளூரலான்னு சொல்லிடும் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட். சரியா, அது இன்னொரு டெஃபினேஷன் இருக்குது ஃபைனைட் வேர்புக்கு. தட் இஸ், வேர்போட ஆப்ஜெக்ட் வந்து கனெக்ட் ஆகியிருந்தால் தட் இஸ் நோன் அஸ் அ ஃபைனைட் வேர்ப். வேர்போட ஆப்ஜெக்ட் வந்து கனெக்ட் ஆகி இல்லை அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் நான் ஃபைனைட் வேர்ப். Now look at this example. Arun invited Suresh to his daughter's birthday. Invited verb. Invited என்ன டென்ஸ்னா பாஸ்ட் டென்ஸ். சரியா, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா அது வந்து ஃபைனைட் வேர்ப். ஏன்னா வந்து டென்ஸ் வந்து காட்டுது. இதில் சப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண். ஸோ அக்கார்டிங் டு இட்ஸ் நம்பர் சிங்குலர். ஸோ அந்த சென்டென்ஸில் டென்ஸும் நமக்கு கிளியராக தெரியுது. தட் இஸ் பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் சிங்குலர், அதே மாதிரி வேர்பும் சிங்குலர். ரெண்டாவது பாருங்கள், ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெசன்டட் தட் கேர்ள் வித் டாய். சரியா, ப்ரெசன்டட் பாஸ்ட் டென்ஸ் வேர்பு. வேர்பு அவுட்ரைட்டாக நமக்கு தெரியுது, வெளிப்படையாக தெரியுது பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லிட்டு. சப்ஜெக்டு அதனுடைய நம்பர் நமக்கு என்னென்னு தெரியுது. இப்போ அதே மாதிரி பாருங்கள், இன்னொரு டெஃபினேஷனில் வச்சு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெசன்டட் த கேர்ள் வித் அ டாய். டாய்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ வேர்போட ஒரு ஆப்ஜெக்ட் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இட் இஸ் நோன் அஸ் ஃபைனைட் வேர்ப். அண்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹிஸ் ஃப்ரெண்ட் ப்ரெசன்டட் அ வாட்ச். ஃப்ரெண்டு சப்ஜெக்ட் சிங்குலரு, ப்ரெசன்டட் வேர்பு, வாட்ச் ஆப்ஜெக்ட். சரியா, அப்போ பாருங்கள் ப்ரெசன்டட்ன்ற வேர்போட அந்த ஆப்ஜெக்ட் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் நோன் அஸ் ஃபைனைட் வேர்ப். Now look at this definition. Non-finite verb. Non-finite verbs have no subject and do not change according to tense or number. Non-finite verbல இவங்க என்ன இருக்காதுன்னு சொல்கிறாங்க, have no subject, subject இருக்காது, and do not change according to the tense or number. அது டென்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் நம்பருக்கு ஏற்ற மாதிரியும் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, இதில் இன்னொரு டெஃபினேஷன் இருக்குது. வேர்ப் வந்து ஆப்ஜெக்டோட கனெக்ட் ஆகில்லைன்னா தட் இஸ் நோன் அஸ் நான்-ஃபைனைட் வேர்ப். So in the slide I have given the classification of non-finite verbs. Non-finite verbsல என்னென்ன classification இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். First one gerunds, second one infinitive, third one present participle, fourth one past participle. இது எல்லாமே வந்து எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா non-finite verbsல தான் வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது, we are seeing examples from all those 4 categories which I told you in the previous slides. நான் கடைசியாக சொன்ன அந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜெரண்ட். ஜெரண்ட்னா என்ன? வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், வாக்கிங். வாக் ப்ளஸ் ஐஎன்ஜி. வாக்ன்றது வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இட்ஸ் நோன் அஸ் எ ஜெரண்ட். செகண்ட் ஒன் இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ்னா என்ன? 2 ப்ளஸ் வேர்ப் தான் இன்ஃபினிட்டிவ். ஐ லைக் டு வாக். பாருங்கள், 2 ப்ளஸ் வேர்ப். வாக்ன்றது வேர்பு. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பாருங்கள், my walking shoes. These are my walking shoes. It's known as present participle. Last one, past participle. சரியா, walked, having walked. It's an example for a past part. And we came to the last and final part of this presentation, that is new words. மொத்தம் we are going to see about 3 new words and its meanings. First one, ugly duckling. Ugly duckling na enna? A person who is unlikely to succeed at first attempt but later become successful. எந்த ஒரு நபர் வந்து தன்னுடைய முதல் அட்டம்ப்டில் இல்லை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ஸ்லாம் ஃபெயில் ஆகி கடைசி அட்டம்ப்ட்ஸில் வந்து சக்ஸஸ் பண்ணாரோ அவர் பேர் தான் வந்து அக்லி டக்லிங். சரியா, அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ இஸ் அன் அக்லி டக்லிங். ஓகேவா. செகண்ட் ஒன், வேலியன்ட். வேலியன்ட்னா அது என்னோட எக்ஸாம்பிள் என்ன? பிரேவ். எக்ஸாம்பிள், ஹிஸ் எஃபர்ட்ஸ் ஆர் வேலியன்ட். அப்போது அவனுடைய முயற்சிகள் மிகவும் தைரியமானது. சரியா, அதுக்கு அடுத்தது பாருங்கள், வேஜ்.
டு பிகின் அண்ட் கண்டினியூ அ வார். ஒரு போரை தொடங்குவதும் அதை தொடர்ந்து நடத்துவதும் அதற்கான இது என்னென்னா வேஜ். சரியா? எக்ஸாம்பிள், வேஜ் வார் அகென்ஸ்ட் காஸ்டிசம். சாதியத்திற்கு எதிரான ஒரு போரை நடத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அண்ட் வித் திஸ் வீடியோ ends. அண்ட் இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ. see you next video. வாழ்க வளமுடன்.